புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே கொலை மிரட்டல் விடுத்த தன் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல் மனைவி புகார் அளித்துள்ளார். தெம்மாண்டன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் முத்து. இவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மனைவியை பிரிந்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் மூட்டாட்டம்பட்டியில் மல்லிகாவிடம் உள்ள 3 ஏக்கர் நிலத்தை தன் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும், இல்லையென்றால் கொலை செய்து விடுவேன் என முத்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து முத்து மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மல்லிகா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரையில் இருந்து சிவகங்கை மாவட்டம் கீழராங்கியம் சென்ற அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பள்ளி மாணவர்களும் மற்றும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். பேருந்துகள் அனைத்தும் நல்ல முறையில் இருப்பதாக வெற்று அறிக்கை வெளியிட்டுள்ள திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு இந்த ஓட்டை உடைசல் பேருந்துகள் பற்றி தெரியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் விடிய ஆட்சியில் போக்குவரத்து துறை அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செய்யாற்றில் குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் நந்தினி தம்பதியின் மகன்களான கதிரேஸ்வரன் மற்றும் அஞ்சு அகலீஸ்வரன் ஆகிய 2 சிறுவர்களும் குப்பம் நத்தம் அணை அருகே செய்யாற்றில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதில் ஒரு சிறுவனின் உடல் குப்பம் நத்தம் அருகே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மற்றொரு சிறுவனின் உடலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவகங்கையில் வாகன சோதனையின் போது தப்பிச் சென்ற 4 பேரில் 2 போலீசார் விரட்டி பிடித்தனர். காளையார்கோவில் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை கஞ்சா மற்றும் ஆயுதங்களை கடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ய முற்பட்டது. இதில் போலீசார் ஒருவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய அகிலன் என்பவரை காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். இதைத் தொடர்ந்து தப்பி ஓடிய மீது 4 பேரை போலீசார் தேடி வந்த நிலையில் காலில் முறிவு ஏற்பட்டு ஒருவரும் சிறு காயங்களுடன் மற்றொருவரும் பிடிபட்டனர். விடியா அரசின் காவல்துறை இதில் தப்பி ஓடிய மேலும் 2 பேரை தேடி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே விடியா திமுகவை சேர்ந்த ஊராட்சி துணை செயலாளரை விடியா திமுகவினரே தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பட்டி ஊராட்சி துணை செயலாளராக இருக்கும் தங்கராசுவுக்கும் அதே ஊரை சேர்ந்த விடியா திமுகவின் கிளை செயலாளராக இருக்கும் உதயகுமாருக்கும் இடையே தொழில் ரீதியாக போட்டி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணி முடிந்து இரவு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த தங்கராசுவை உதயகுமார் உட்பட 10 பேர் ஆயுதங்கள் கற்கள் கொண்டு தாக்கியுள்ளனர். மக்கள் பிரச்சனைகளை கவனிக்காமல் விடியா திமுக பொறுப்பில் உள்ளவர்களே அடித்துக் கொள்கின்றனர் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் மகன் இறந்த துக்கத்தில் தாய் மற்றும் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தாளை ஊத்து அருகே உள்ள கீழ தென்னங்குளம் பகுதியை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார். வீட்டில் இருந்த முத்துகிருஷ்ணனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து மறுநாள் முத்துகிருஷ்ணனின் வீடு நீண்ட நேரம் திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது முத்துகிருஷ்ணனின் தாய் மற்றும் சகோதரி தூக்கில் பிணமாக தொங்கியுள்ளனர். இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சின்ன நெற்குணம் கிராம ஏரியில் உள்ள கருவேல மரங்களுக்கு குறைந்த விலையை நிர்ணயம் செய்தது மட்டுமல்லாமல் கிராம மக்களுக்கு தெரியாமல் ஏலம் விட்ட விடியா அரசை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷமிட்டனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மோகன் ராமனிடம் கேட்டபோது மாவட்ட ஆட்சியரின் உத்தரவில்தான் ஏரியில் இருந்த கருவேல மரங்கள் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் ஏலம் விடும் சமயத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் ஏலத்தை நிறுத்தியிருப்போம் என்று தெரிவித்தார். எங்களுக்கு நாங்கள் ஒரு 500 குடும்பம் 500 பேர் அங்கே வசிக்கிறோம். 120 வீடு. அதில் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாதவே அவங்க மரியாதை விட்டாங்க. அது நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு மனு கொடுத்தோம். எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்தோம். டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு மனு கொடுத்தோம். அதுக்கு பிறகு பிடபிள்யூ ஆஃபீஸுக்கு மனு கொடுத்ததுக்கு நாங்கள் மரியாதை அந்த ஏலத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இப்போ கேட்கறதுக்கு அது 1 வருஷம் ஆகிப்போச்சு, எங்களால் அதை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிடபிள்யூ ஆஃபீஸில் சொல்கிறாங்க.